தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று சென்னையில் தொடங்கியது. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கான தேர்தல் வருகிற 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் டிநகரில் உள்ள அலுவலகத்தில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. நடிகர் சங்க தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சரத்குமார் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதன் நேரடி காட்சிகளை காணலாம். அக்டோபர் 18ஆம் தேதி நடக்க இருக்கின்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தேர்தலுக்காக இன்று மனு தாக்கல் துவங்கப்பட்டிருக்கிறது. தலைவர் பதவிக்கு நானும் துணைத் தலைவர் பதவிக்கு அன்பான விஜயகுமார் அவர்களும் இன்று மனு தாக்கல் செய்திருக்கிறோம் என்ற நற்செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றவர்கள் அனைவரும் நாளை மனு தாக்கல் செய்வார்கள். எங்களுடைய உழைப்பு எங்கள் வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்று தேர்தல் அதிகாரி இங்கே வேட்புமனுவை பெற்றுக் கொண்டார். 3 தடவை மீட் பண்ணிருக்கேன். வாழ்த்துக்கள் சொன்னார். வாழ்த்துக்கள்னாலே ஆதரவு தானே. நீங்க ஒவ்வொரு நடிகர் சங்க தேர்தலிலும் எங்களது அன்பு சகோதரனான நாடக கலைஞர்கள் அது இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் என்றும் போல் இன்றும் இருப்பார்கள். அது நாளைக்கு சொல்றது பேர் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும்ல. 29 பேர்ல எவ்வளவு பேர் நாடக கலைஞர்கள் நாளை தெரியும். எல்லாருமே முக்கிய பொறுப்பாளர்கள் தான். சார், ஒரு முக்கிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்னன்னா, மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நாடக நடிகர்களுடைய அடையாள அட்டையெல்லாம் சரத்குமார் அணியினர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாளர்கள் வாங்கி வச்சிருக்காங்க, கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு புகார் இருக்கு சார். இதுக்கு என்ன பதில்? இது என்னுடைய அட்டை நான் வச்சிருக்கேன். அதனால இதான் என் அட்டை. அதனால மற்றவங்களுடைய அட்டையை நான் வச்சிருக்கேன்றது அது நீங்களே அது ஒரு குற்றச்சாட்டு என்பதற்கெல்லாம் நான் அந்த குற்றச்சாட்டை அவருக்கு நிரூபிக்க வேண்டும். அவங்க அதுக்கு தேர்தல் அதிகாரி இருக்காரு, தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட அது சொல்லட்டும். அவங்க என்ன நடவடிக்கை. நடிகர்கள் வீட்டில் ரெய்ட் நடந்திருக்கு, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்க? ஒரு விஷயம் கேள்விக்கு எனக்கு புரியுது சகோதரன். நேற்று ஒரு இன்கம் டேக்ஸ் ரேட் நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த படம் காலையில் வெற்றிகரமாக இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ரேட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூவ். அவங்க ரேட் பண்ணதுக்கு அவங்க என்ன காரணம் என்னன்னு அவங்கள தான் கேட்கணும். ரேடு எதுக்காக நடத்துகிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. இன்கம் டேக்ஸ் ரேடு சில தஸ்தாவேஜ் இருக்குமான்னு அவங்க போய் ரேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு என்னென்னா இது ஒன்று அந்த டைமிங் ஆஃப் த ரேட். இந்த மாதிரி ஒரு படம் மிகப்பெரிய ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அது முந்தின நாள் அவங்க அந்த மாதிரி ஒரு ரேடு நடக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங், ஒரு ஃப்ரீயாக அவங்க மற்ற வேலைகள்லாம் பார்த்து ரிலீஸ் பண்ணி அந்த ரிலீஸை என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அது அவங்கள நான் குற்றம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ரிலீஸுக்கு முன்னாடி அந்த ரேடுன்றது அவங்க எதற்காக பண்ணியிருக்காங்க அவங்கள தான் கேட்கணும். இருந்தாலும் வெற்றிகரமாக அந்த படம் காலையில் ட்விட்டர்லேயே நான் முதல்ல போட்டதுனால தான் அது ரிலீஸ் ஆன மறுச்சனமே 2வது செகண்டில் நான் போட்டேன். அன்பு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரும் இந்த படத்திற்காக உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே வழக்கு தொடர்ந்ததில் நீங்க பார்க்கல போல. ஐ ஆல்ரெடி ஃபைல்ட் டிஃபமேஷன் சூட் நான் ஃபைல் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே அதை ஃபைல் பண்ணி